திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக அதிமுக தாவேகாவில் யார் யாருக்கு சீட்? திருவெரும்பூர் தொகுதியில் திமுக அதிமுக நேரடி போட்டியில் இறங்குவதற்கான வாய்ப்புகளே அதிகம். இறுதியில் இது விஐபி தொகுதியாக பார்க்கப்படுவதால் உச்சக்கட்ட பரபரப்பில் தான் இந்த தொகுதி இறுதி வரை இருக்கும். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதியின் கள நிலவரம் தேர்தல் திருவிழா 2026 காணலாம் வாருங்கள். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். அகில இந்தியாவை உற்று நோக்கக்கூடிய தமிழக சட்டமன்ற தேர்தல் பரபரப்பாக இயங்கி வருகிறது. தேர்தல் கமிஷன் முதல் அனைத்து கட்சிகளும் தங்களது பணிகளை விறுவிறுப்பாக செய்து வருகிறார்கள். உங்கள் கிங் 360 தமிழகம் முழுவதும் தொகுதி வாரியாக உத்தேச வேட்பாளர் பட்டியலை அறிவித்து வருகிறது. அந்த வகையில் திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதியின் கள நிலவரம் தேர்தல் திருவிழா 2026 காணலாம் வாருங்கள். திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக அதிமுக தாவேகாவில் யார் யாருக்கு சீட், வெற்றி வாய்ப்பு எப்படி உள்ளது என்பது குறித்து இன்று விரிவாக பார்க்க இருக்கின்றோம். திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதி தமிழ்நாட்டின் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் அமைந்துள்ள முக்கியமான தொகுதியாகும். திருச்சிராப்பள்ளி நகரின் கிழக்கு பகுதியை உள்ளடக்கிய இத்தொகுதி தொழில்துறை, விவசாயம், பாரம்பரிய கோயில்கள் ஆகியவற்றை கலவையாக விளங்குகிறது. திருச்சி மாநகராட்சியின் சில வார்டுகள் திருவெரும்பூர் நகராட்சி, துவாக்குடி நகராட்சி மற்றும் திருவெரும்பூர் ஊராட்சி ஒன்றிய பகுதிகளை உள்ளடக்கியது. திருவெரும்பூர் திருச்சி நகரின் கிழக்கில் காவிரி ஆற்றின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ளது. தொகுதியின் எல்லைகள் ஸ்ரீரங்கம், திருச்சி மேற்கு, திருச்சி கிழக்கு, புதுக்கோட்டை மாவட்ட எல்லைகளுடன் இணைக்கின்றன. இங்குதான் திருநாவுக்கரசரால் பாடப்பட்ட தேவார சிவஸ்தலங்களில் ஒன்றான பழமையான எறும்பீஸ்வரர் கோயில் உள்ளது. தொகுதியில் இந்திய ரயில்வேயின் மிக முக்கியமான பழமையான பணிமனைகளில் ஒன்றான பொன்மலை ரயில்வே பணிமனை இங்கு அமைந்துள்ளது. அது மட்டுமல்லாமல் பெல் நிறுவனம், கனரக உலோக தொழிற்சாலை, படைக்கல தொழிற்சாலை போன்றவை மத்திய அரசு நிறுவனங்களும் இந்த தொகுதியில் அமைந்துள்ளது. முக்குளத்தோர் சிறுபான்மையினர் அதிகமாக வசிக்கும் இந்த தொகுதியில் திமுக அதிமுக இரு கட்சிகளும் சமபலத்தில் போட்டியிடுகின்றன. திமுக அதிமுக ஆகிய இரு கட்சிகளும் சமபலத்தில் உள்ளன. திருவெரும்பூர் தொகுதியை பொறுத்தவரை திமுகவின் வலுவான கோட்டை என்றே கூறலாம். 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக வேட்பாளர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி 1,05,424 வாக்குகள் பெற்று அதிமுக வேட்பாளர் ப. குமாரை தோற்கடித்தார். நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக களமிறக்கிய சோழசூரன் 3வது இடத்தை பிடித்தார். 2016, 21 ஆகிய தேர்தல்களில் திமுக தான் வெற்றி பெற்றுள்ளது. திமுகவின் சார்பில் இந்த முறையும் சிட்டிங் எம்எல்ஏவும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி போட்டியிடுவார் என தெரிகிறது. திருச்சி தெற்கு மாவட்ட செயலாளராகவும் பதவி வகித்து வரும் இவர் முக்குளத்தோர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர். மக்கள் நீதி மையத்தின் முன்னாள் திருவெரும்பூர் தொகுதியின் வேட்பாளரான முருகானந்தம் திமுகவில் இணைந்து திருவெரும்பூர் தொகுதியில் போட்டியிட முனைப்பு காட்டி வருவதாக கூறப்படுகிறது. அதிமுக சார்பில் முன்னாள் எம்பியும் அதிமுக தெற்கு மாவட்ட செயலாளருமான ப. குமார் போட்டியிட வாய்ப்பு உள்ளது. நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஜல்லிக்கட்டு ஆர்வலரும் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளருமான ராஜேஷ் போட்டியிடுகிறார். தமிழக வெற்றி கழகம் சார்பில் மாவட்ட பொறுப்பாளர்கள் யாரேனும் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட வாய்ப்புகள் தென்படுகிறது. திருவெரும்பூர் தொகுதியில் பெல் சார்ந்த 50க்கும் மேற்பட்ட சிறு மற்றும் பெரிய நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளதால் பல்லாயிரம் பேர் வேலை இழந்துள்ளனர். பெல் பகுதியில் அமைந்துள்ள கணேசபுரம் ரவுண்டானா பகுதியில் அடிக்கடி விபத்து ஏற்படுவதை தடுக்க நிரந்தர தீர்வு காண வேண்டும் என தொகுதி மக்கள் கூறி வருகிறார்கள். சாலை விரிவாக்கத்திற்கு பல ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் கடைகள் மற்றும் வீடுகள் இடிக்காமல் மேம்பாலம் அமைக்க வேண்டும். அரியமங்கலம் குப்பை கிடங்கின் துர்நாற்றம் மற்றும் புகையால் மக்கள் பாதிக்கப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மிக மோசமான நிலையில் உள்ள சாலைகளில் மழை காலங்களில் நீர் தேங்குவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். பால் பண்ணையில் இருந்து துவாக்குடி வரை சர்வீஸ் சாலை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் இதுவரை கோரிக்கையாகவே இருந்து வருகிறது. அமைச்சர் தொகுதியாக இருந்தும் இந்த மாதிரி சின்ன பணிகள் கூட செய்து கொடுக்கப்படவில்லை என்பது மக்களின் அதிருப்தியாக உள்ளது. திருவெரும்பூர் தொகுதியில் திமுக அதிமுக நேரடி போட்டியில் இறங்குவதற்கான வாய்ப்புகளே அதிகம். தோடு நாம் தமிழர் கட்சி தாவேகா களமிறங்குவதால் வாக்குகள் சிதறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடும் போட்டி இருப்பதால் இந்த தொகுதியில் வெற்றியை இப்பொழுது தீர்மானிக்க முடியாது. இறுதியில் இது விஐபி தொகுதியாக பார்க்கப்படுவதால் உச்சக்கட்ட பரபரப்பில் தான் இந்த தொகுதி இறுதி வரை இருக்கும். இறுதியில் வெற்றி யாருக்கு என்பதை பொறுத்திருந்து காணலாம். காத்திருப்போம், வாருங்கள். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு உதவிய கிங் 360 எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் இப்பொழுது 2026 புதிய அப்டேட்டுகளுடன் உங்கள் சட்டமன்ற தொகுதியின் வெற்றியை உறுதி செய்ய காத்திருக்கிறது. கீழுள்ள லிங்கில் இணைந்து உங்கள் வெற்றியை சாத்தியமாக்கிக் கொள்ளுங்கள்.
தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.